ஒரு மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். அவரது ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் உள்ளது. அவரது பெயர் மாண்பு மன்றத்தின் தூதர் என அழைக்கப்படும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் பிரபுவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இது இயேசு மண்ணில் வளர்ந்து நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மீட்பர் யார், அவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சிந்திக்க ஒவ்வொருவருமே அழைப்பு விடுக்கிறது. இயேசுவே என் மீட்பின் அடித்தளம் என்பதில் நாம் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை மறந்துவிடாமல் வாழ வேண்டும். மேலும் என் அயலானில் இயேசுவின் அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிறப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக அமைய நாம் அதற்காக முயற்சிப்போம். வரம் கேட்டு இந்த திருப்பணியில் பக்தியோடு இறைவனிடம் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெற பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து விடலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவா, மனித தன்மையில் மாண்பினை வியப்புக்கு முறையில் படைத்து அதனில் வியத்தகு முறையில் சீர்படுத்தி எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரை இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாள்கின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் வாழ்விடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய யுதினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகில் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரம் புனிதமிகு புயம் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நாம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நாம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நாம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நாம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்க
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நாம் மூதாதையர்கள் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பேராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுபவர்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. Hallelujah, hallelujah, பாலன் இயேசுவை போற்றுவோம். Hallelujah, hallelujah, பாலன் இயேசுவை புகழுவோம். Hallelujah, hallelujah, பாலன் இயேசுவை போற்றுவோம். Hallelujah, hallelujah, பாலன் இயேசுவை புகழுவோம். போற்றுவோம், புகழுங்கள். நீதியும் நினைத்து வாழ்த்தி வணங்கிடுங்கள். போற்றுங்கள், புகழுங்கள். தினமும் நினைத்து வாழ்த்தி வணங்கிடுங்கள். ஹalleluya, ஹalleluya, பாலன் இயேசுவை போற்றுவோம். ஹalleluya, ஹalleluya, பாலன் இயேசுவை புகழுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய, அதனைத் தொடர்ந்து 9 முதல் 14 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது.
ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நமக்காக மனிதனாக பிறந்திருக்கின்ற நமது பெருமைமிகு கடவுளும் மாண்புள்ள மனிதனுமான நாசரேத்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ். இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் நீங்கள் நிறைவாக பெற்று இயேசு கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருக்க தந்தையாம் கடவுளும் தூய ஆவியாம் கடவுளும் உங்கள் அனைவருக்கும் எல்லா ஆசைகளையும் தருமாறு நாங்கள் இந்த திருப்பலியில் உங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். அருமையான கதை ஒன்று உண்டு. வியட்நாம் என்கிற ஒரு நாடு. அந்த நாட்டிலே எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் தனித்துவமான முறையில் ஒரு தந்தை ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒரே மகன். இந்த பிள்ளை சிறு வயதில் தன்னுடைய தாயை இழந்தவர். தன்னுடைய அன்பு மனைவியை இவர் இழந்தாலும் அந்த தந்தை மகிழ்ச்சியோடு தனது மகனை வளர்த்து வருகிறார். இவர் பெரிய செல்வந்தராக இருக்கின்றார். இவருடைய ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு என்னவென்றால், உலகில் கிடைப்பதற்கரிய நாணயங்கள், கலை பொக்கிஷங்கள் அனைத்தையும் தேடி கண்டுபிடித்து அவைகள் அனைத்தையும் தன்னுடைய பெரிய மாளிகையில் சேர்த்து வைக்கின்றார். அந்த பொக்கிஷங்களை எல்லாம் காண்பதற்காக எத்தனையோ மக்கள் அயல் நாடுகளிலிருந்தும் அவரை காண வருவார்கள். அவர்களை அன்போடு அழைத்து தான் சேகரித்து வைத்துள்ள எல்லா கலை படைப்புகளையும், அரிய வகை நாணயங்கள், ஓவியங்கள் அனைத்தையும் அவர் சுட்டிக்காட்டுவாராம். ஒரு நாள் வியட்நாம் நாட்டிலே போர் ஒன்று வருகிறது. அந்த போரின் அவசியம் காரணமாக வீட்டிற்கு ஒரு ஆண்மகன் கண்டிப்பாக போருக்கு போக வேண்டும் என்கிற கட்டாயத்தினால், தன்னால் போக முடியாது என்கிற காரணத்தினால் தன்னுடைய ஒரே மகனை அவர் போருக்கு அனுப்புகிறார். தன்னுடைய அன்பு மகன் திரும்பி வருவான் என்கிற ஆர்வத்தோடு இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய மனதிலே ஒரு பயமும் இருக்கிறது. எனது மகன் இந்த போரிலே இறந்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்கிற அங்கலாய்ப்பும் அவருடைய மனதிலே இருக்கிறது. அவர் நினைத்தபடியே அவருடைய மகன் போரிலே இறந்து போய்விடுகிறார். அது கிறிஸ்து பிறப்பு காலமாக இருந்த காரணத்தினால் கடுமையான குளிர் இருக்கிறது. அவர் ஒரு தனித்த மரமாக, அனாதையாக தன்னுடைய பணியாளர்களோடு தனது திரண்ட மாளிகையில் இருக்கிறார். ஒரு நாள் மாலை வேளையிலே அவருடைய இல்லத்தினுடைய கதவானது தட்டப்படுகிறது. கதவை திறந்து பார்க்கிறார். பணியாளர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பணியாளர்களோடு இணைந்து ஒரு இளைஞன் தயங்கி உள்ளே வருகிறார். வந்தவனுடைய கையில் ஒரு பெரிய ஒரு பொட்டணம் இருக்கிறது. அதனை அன்போடு அவருடைய கையிலே கொடுத்து, ஐயா, நான் உங்களுடைய மகனோடு அந்த போரிலே சண்டையிட்டேன். ஒன்று தெரியுமா, நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணமே உங்களுடைய மகன் தான். தன்னுடைய உயிரை கொடுத்து அவன் என்னை காப்பாற்றி உள்ளான். அவனால் காப்பாற்றப்பட்ட ஒரு சில படை வீரர்களில் நான் ஒருவன் என்று சொல்லும் போது தந்தையினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. பெருத்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு அவனை உள்ளே வந்து அமருமாறு அவருக்கு விருந்தோம்பல் செய்கிறார். அவன் செல்லும் போது தன்னுடைய கையில் இருந்த அந்த பொட்டணத்தை கொடுத்து, நான் ஒரு ஓவியனாக இருக்கிறேன், உங்களுடைய மகனுடைய படத்தை நான் ஓவியமாக எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய
மக்கள் வரும்போது அவர்களை உடனடியாக கலைப்படைப்பிற்கு அழைத்துச் செல்லாமல் தன்னுடைய மகனுடைய படத்தை நோக்கி அழைத்துச் செல்வாராம். ஒரு நாள் தந்தையும் இறந்து விடுகிறார். தந்தை இறந்த பின்பு அவருடைய திரண்ட சொத்துக்கள் அனைத்தும் இழந்திட்டு வருகிறது. ஒரு பெரிய அரங்கத்திலே மக்கள் அனைவரும் நீங்கள் எப்படி கூடியிருக்கிறீர்களோ அப்படி கூடியிருக்கிறார்கள். ஏலம் போடக்கூடியவர் மக்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அனைவரும் ஏலம் எடுக்க வந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதலிலே மகனுடைய படத்தை ஏலம் போட வேண்டும் என்று சொல்லி மகனுடைய படம் $100 அப்படின்னு சொன்னார். யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே கோவப்படுறாங்க. எங்களுக்கு மகனுடைய படம் வேண்டாம், எங்களுக்கு அந்த அரிய வகை கலை பொக்கிஷங்கள் தான் வேணும். அதை பல மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்பு பெறக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஏலம் போடக்கூடிய சொல்றாரு, இல்ல இல்ல மகனுடைய படத்தை முதல்ல ஏலம் போட்ட பிறகுதான் அடுத்த பொருட்களை ஏலம் போடணும்னு சொல்றாரு. யாரும் கேட்கல. கடைசியா பின்னாக இருந்த ஒரு ஆள் எழுந்து, என்னிடம் $100 தான் இருக்குது, எனக்கு தந்தையை தெரியும், மகனை தெரியும், அருமையான மக்கள் அவர்கள் இறந்தது வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி $100 கொடுத்து அந்த படத்தை, மகனுடைய படத்தை அவர் எடுத்துக்கிறார். இப்ப எல்லாருமே நிமிர்ந்து உட்கார்றாங்க. ஏலத்தை ஆரம்பிங்கன்னு சொன்ன உடனே ஏலம் போடக்கூடியது சொன்னாரா, ஏலம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா. ஏலத்தை நீங்க ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், யார் மகனுடைய படத்தை ஏலம் எடுக்கிறாரோ அவருக்கு தந்தையினுடைய எல்லா கலை படைப்புகளும் கலை பொக்கிஷங்களும் தந்தையினுடைய எல்லாமே சொந்தமாகிவிடும் என்று அவர் சொன்னார். மகனை உடையவர்கள் தந்தையை உடையவர்கள், மகனை உடையவர்கள் தந்தையினுடைய எல்லா ஆசிரையும் எல்லா வளங்களையும் பெற்றுக் கொள்வார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தந்தை இந்த உலகத்தை பார்த்து, என்னுடைய மகனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வீர்களா என்று உச்ச குரல் எடுத்து அவர் முழங்கிக் கொண்டிருந்தார். அந்த மகனை எத்தனையோ மக்கள் புறந்தள்ளினார்கள். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், கிறிஸ்து அவர்களாக இருக்கக்கூடிய நாம், அந்த மகனை நாம் நமக்குள் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 16 வாசிக்கின்றோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வதன் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகனை நாம் உண்மையிலேயே நேசிக்கின்றோமா, அவரை நம்முடைய வாழ்வில் அனைத்துமாக ஏற்றுக்கொள்கிறோமா என்ற கேள்வியை இந்த நேரத்தில் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு முக்கியமான கருத்தோடு முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, 4 நற்செய்தி நூல்கள்ல 3 நற்செய்தி நூல்களுக்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி நூல்களுக்கு ஒத்தமைவு நற்செய்தி நூல்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் 3ம் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கு. இந்த 3லும் வரக்கூடிய கருத்துக்கள் ஒன்றாக இருக்கும். ஆனால் யோவான் நற்செய்தி தனித்துவமான ஒரு நற்செய்தி. மத்தேயு நற்செய்தியும் லூக்கா நற்செய்தியும் ஆண்டவர் இயேசுவினுடைய மண்ணக பிறப்பை சொல்லி காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இவர் பிறந்தார், இவருக்கு அவர் பிறந்தார்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய மூதாதையர் பட்டியல் ஒரு பெருசா இருக்கும். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாலும் அதே கருத்துக்கள் தான் இங்கேயும் இடம்பெறும். ஆனால் யோவான் நற்செய்தி ஒரு வித்தியாசமான நற்செய்தி. இது ஆண்டவருடைய மண்ணக பிறப்பை சுட்டி காட்டாமல் ஆண்டவருடைய விண்ணக பிறப்பை சுட்டி காட்டும். எப்படி சொல்லும்? தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் மட்டுமல்ல, மாறாக அவர் கடவுள். அவர் 2ஆம் ஆளாக இருக்கக்கூடிய கடவுள். நாம் அனைவரும் ஒரே கடவுளைத்தான் வழிபடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவி என்று 3 ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளை நம்புகிறோம், விசுவசிக்கின்றோம். இந்த 3 ஆட்கள்ல 2ஆம் ஆளாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் நமக்காக மனிதனாக மாறி இருக்கின்றார். 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, இவர் தன்னுடைய சொல்லால் அனைத்தையும் தாங்கி வழிநடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய நாம், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம், அவரே என்னுடைய வாழ்வில் உள்ள எல்லா செயல்களையும் திட்டமிட்டு நடத்துகிறார் என்கிற உறுதியோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த திருப்பலியினுடைய ஆற்றலும் மரணம் தந்தையாம் இறைவனாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த உணர்வோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து, இயேசுவே நீர் மட்டுமே எங்களுக்கு போதும், நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர் என்று உரத்து சொல்லி நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். அதற்கு வேண்டிய அருளை நமது அன்னை மரியாவும் நம்முடைய அன்பு தந்தை தூய வளனாரும் பெற்றுத்தர தொடர்ந்து
விண்ணகமண்டையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். துவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் உலகெங்கும் அமைதி தலைக்கும் மக்களின் உள்ளங்களில் இறை அன்பும் பிறர் அன்பும் குடிக்கொள்ள வேண்டி நம்பிக்கையுடன் இறைவனிடம் வேண்டுவோம். நம்முடைய பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, எமது பேராயர் ஏன ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பை வார்த்தையிலும் செயலிலும் வெளிப்படுத்தி மக்களின் ஒளிவிளக்காய் திகழ உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றாகி இறைவா, அமைதியின்மை, பகைமை, வெறுப்பு பேச்சு நிறைந்த இவ்வுலகில் இயேசு கிறிஸ்தின் பிறப்பு கொண்டு வந்துள்ள உண்மையான அமைதி போர்களால் துன்புறும் மக்களுக்கும் அகதிகளால் வாழ்பவருக்கும் கிடைக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் இறைவா, இயேசு கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் எமது இல்லங்களில் உம் தெய்வீக பிரசன்னம் என்றும் நிலைத்திருக்கவும் அன்பும் ஒற்றுமையும் தழைத்தோங்கவும் அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, உலகில் உள்ள சிறுவர் சிறுமியர் அனைவரும் ஞானத்திலும் நல்லொழுக்கத்திலும் வளரவும் நல்லதொரு எதிர்காலத்தை பெற்றிடவும் மற்றும் நோயுற்றோர் விரைவில் குணமடைந்து இயேசு கிறிஸ்து பிறப்பின் ஆசிரியை பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்தவனமாக பிறந்த பாலகனிடம் நம்முடைய தேவைகள் இதய நம்பிக்கையோடு கேட்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அதே வேளையில் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் வாழ்ந்து காட்டி பிறருக்கு நற்செய்தியை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டிய ஆற்றலை இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இம்மானுவேலாக எங்கள் நடுவே பிறந்துள்ள உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசி எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் நிலைத்திருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது? மலரை படைத்த மழலைக்கு மலரை கொடுப்பதா? மலரை படைத்த மழலைக்கு மலரை கொடுப்பதா? கனியை படைத்த கண்மணிக்கு கனியை கொடுப்பதா? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது? சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாணவர்களை எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருவிழாவின் காணிக்கைகளிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பும் எம்மை உம்மோடு பெருமாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரானதை ஏற்றுக்கொள்ள எல்லாம் நிறைவா என்னால் விடுதல் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வுகளின் வாயிலாக உமது ஆட்சியின் மொழி எங்கள் மனக்கண்களுக்கு புதியதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாமை மீது உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வாழ்ந்ததன் முதன்மை வாழ்ந்ததோடும் அறையிலே அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது ஆட்சியை கொண்டு வாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
என்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இவ்வாறு நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வழிவார்களாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே எண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எங்கள் ஒவ்வொருவரையுமே ஏற்றுக்கொண்டிருந்த எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ள வேண்டிய அனைவரையும் தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு வரவேற்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்களது ஆயர் பீற்றர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தனர். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக வழியில் முன்னேற்றம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் தன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகப்பந்தோராயிருந்த புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரந்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியா இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாய் தந்தை தூய ஆவி ஒன்றிற்கில் எல்லா புகழாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பு நாம் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைவிட்டருளும் என்று ஆணையிற்றோம். உமது இரக்கத்தில் உதவியாய் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கள்ளக்கமும் இன்றி நலமாயிருப்பதாக நாங்கள் இந்த நகருக்கு பெரும்பதற்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுள்ளத்திற்கு என்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் மரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செவரை, இவரே வாக்கு மனிதராக நம்மிடையே குடிக்கொள்கின்ற இறைவன். இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செவரையின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். இந்த ஆண்டவரே, நீரிருந்திருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும்.
இட்ஸ் நைஸ். கிறிஸ்துவனுடைய இன்றைய கிறிஸ்து பிறந்த நாளை அனைவருக்கும் வாழ்த்தும் மற்றும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே கடவுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதுமே இந்த அமைதியும் சமாதானம் சந்தோஷம் எப்போதுமே உங்கள் மகிழ்ச்சியோடு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் மற்றும் இந்த அனைத்து பொருட்கள் சேர்ந்து வாழ்த்துகின்றோம். Merry Christmas to you all. நாஸ்தா சாப்பிட்டு வந்துட்டீங்க. உற்சாகமாக சொல்கிறேன். தேங்க்யூ. கிறிஸ்துவர்களே என்னுடைய கிறிஸ்மஸ் விழாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் தேங்க்ஸ் சொல்லிடலாம். விசேஷமாக பாலன் ஃபாதர் ஜெயபாலன் ஃபாதர் வந்து நேற்று வந்து நம்மளுக்கு திருப்பலி பண்ணி கொடுத்தார் மற்றும் இன்றும் கூட இந்த திருப்பலியில் பங்கெடுத்து அவருடைய அறிவுரைகளை நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக அனைவருடைய சார்பாக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர் வந்து கிளரிஷன் காங்கிரிகேஷன் சேர்ந்தவர். அவர் வந்து இப்போது புதுசாக ஒரு 3 மாதமாக இந்த அடிக்டேட் இருப்பாங்க, குடிச்சிட்டு அந்த மாதிரியெல்லாம் ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரி அவங்கள வந்து பார்த்துக்கிறாரு. அது ஒரு பெரிய சேவை தான். கடவுள் வந்து அவங்க நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தோம், நிறைய மக்களுக்கு இது வந்து தேவைப்பட்டோம். ஒரு வேலை அந்த காங்கிரிகேஷன் இருந்துச்சுன்னா பெங்களூரில் கூட ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும். கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்கிறாங்க. மற்றும் ஃபாதர் வந்து கிளரிஷன் இந்த பைபிள் டைரி ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அதை நம்மகிட்ட கொடுத்துட்டு போவார். அதை அப்போ நீங்கள் யாருக்கு தேவையோ தினந்தோறும் ரீடிங்ஸ் இருக்குல்ல, அந்த புக்கு வந்து ஃபாதர் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்காரு. அந்த அப்பா வாங்கிக்கிட்டு ஷாப்பில். மற்றும் நம்முடைய எல்லா சிஸ்டர்ஸ் வான்செக்கர்ஸ் ஃபிலோமினாஸ் ஹாஸ்பிட்டலில் சிஸ்டர்ஸ் மற்றும் நம்ம அசிசிட்டியில் இருக்கிற அனைத்து சிஸ்டர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க எப்போதுமே நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. மற்றும் நம்ம பிரதர்ஸ், அவங்க 2 பேர் பிரதர்ஸ் இந்த மினிஸ்ட்ரி செய்வாங்க, அவங்களுக்கு நன்றி. மற்றும் நம்முடைய பேரிஷ் கவுன்சில் மெம்பர்ஸ், ஃபைனான்ஸ் கமிட்டி, அன்பியன் ஆனிமேட் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றும் விசேஷமாக இந்த கன்ஃபெஷனுக்காக வந்த ஃபாதர் பயஸ் மற்றும் ஃபாதர் ஸ்பெஷல் ஆரோக்கியதாஸ் அவர்கள் வந்து ஒரு வீட்லேயும் வந்து யாரெல்லாம் உடம்பு சரியாக வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு பாவசனை கேட்டு அவங்களுக்கு கம்யூனியன் கொடுத்தார். அவங்களுக்கும் நன்றி. மற்றும் லீஜன் ஆஃப் மேரி வின்சென்ட் டி பால் விமன் கமிஷன் லேடிஸ் ஆஃப் சேரிட்டி அவர்களுக்கும் விசேஷமாக நன்றி. விசேஷமாக நம்ம கோயர் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா அவங்க வந்து சின்ன குழுவாக இருந்தாலும் ரொம்ப அழகாக ஒரு சின்ன ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி அழகாக பண்ணிட்டு நன்றி. தேங்க்யூ. மற்றும் நம்ம லிட்டர்ஜி டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏசி தாஸ், லூவிஸ், மிஸ்டர் ராஜேஷ், சோனி இவங்க எல்லாமே சேர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. லிட்டர்ஜியில் வந்து நேற்று நைட்டெலாம் வந்து அவங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு குழுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாருக்கும் சரி சமமாக நம்ம ஒரே குடும்பமாக இருக்கிற மாதிரி அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. மற்றும் நம்ம பிரகாஷ் சாகஸ்டின் அவர்களுக்கும் நன்றி. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. மற்றும் நம்ம மீடியா டீம் சந்தோஷ், பப்ளு டீம் மற்றும் ஃப்ரான்சிஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கிறிஸ்துவனுடைய இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து நிறைய சீட்டெல்லாம் நம்ம போட்டு வச்சுருந்தோம். நிறைய பேர் வந்து அந்த சீட்டை கொண்டு போயிட்டு யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நிறைய பிளைண்டு, ஹேண்டிகேப்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இன்னும் ஒரு ஜஸ்ட் அவங்க தான் இருப்பாங்க நினைக்கிறேன். யாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணலாம். மற்றும் நம்ம யூத் YCS, மணிப்பூர் வாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து, நம்ம ஆல்டர் வாய்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த கிரிப் பண்ணுறதுக்கு, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம்முடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் நம்ம குக் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அவங்க இல்லைன்னா சர்ச் ரொம்ப கஷ்டம். மற்றும் விசேஷமாக மிஸ்டர் ஜோ, மேத்யூ மற்றும் அவங்களுடைய என்டையர் டீம் அவங்க வந்து லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மற்றும் விசேஷமாக ஜான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க டீமுக்கும். மற்றும் மிஸ்டர் ஆண்ட்ரூ, சுதன், ஜான் மற்றும் என்டையர் டீம். ஆண்ட்ரூ தான் லீட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய குடியில் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய ஆசீர்வாதம் நன்றி. மற்றும் நேற்று போலீஸ் எல்லாம் வந்து நேற்று நைட்டெல்லாம் இங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. ப்ளஸ் நம்மளுடைய வாட்ச்மேன்ஸ் வந்து மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. நேற்று டிராஃபிக் எல்லாம் வந்து நேற்று 2
வண்டி ஏதோ பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க பகல் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வேலை எல்லாமே சேர்ந்து பண்ணுறதுக்கு 2 பில்லர்ஸ் வேணும். என்ன பில்லர்ஸ்? யாருக்கு பில்லர்ஸ் தெரியுமா? அசிஸ்டன்ட் டிரான்ஸ்பிஸ்ட் ஓகே. அவங்க வந்து ஃபாதர் பாக்கியராஜ் மற்றும் ஃபாதர் காணிக்கேயன் 2 பேருமே எப்போதுமே நம்ம திருவிழாக்காக நம்ம குடும்பத்துக்காக நிறைய உழைக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரிறதில்லை. நான் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஏன்னா நான் வேலை செய்யலாம், அவங்க நிறைய வேலை செய்யலாம். கிறிஸ்துவனுடைய அவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறது வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவ் இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து இன்வால்வ் ஆகிருந்து எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. ஸோ நான் நன்றி சொன்ன இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஒரு கைத்தட்டலோட இந்த கிறிஸ்மஸ் வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்மஸ் முடிஞ்சாச்சு, வீட்டில் போய் பிரியாணி செஞ்சாச்சு, முடிச்சாச்சு, அவ்வளோதான். கிறிஸ்மஸ் போயிடுச்சு. அப்படியா? இந்த முறை வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி அவர்களுக்காக விசேஷமான ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம ஆர்ச் பிஷப் யோசித்திருக்காரு. அது வந்து நம்ம கேலண்டர் பார்த்துட்டு தான் அவர் அந்த ஐடியா எடுத்திருக்காரு. கேலண்டரில் வந்து நம்ம பிப்ரவரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அதனால இந்த ஆண்டு வந்து விசேஷமாக நீங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்கணும். 1. 2வது வந்து நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம கொஞ்சம் ஹை லெவலில் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லையா? கடந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றம் கொண்டு வரணும். அந்த முறை நம்ம ஆர்டர் ரேஸ் மூலிமா கடவுள் நமக்கு அந்த நிறைய நாலேஜ் கொடுத்து எப்பொழுதுமே ஒற்றுமைக்காகவும் திருச்சபையில் சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும். பேரிஷில் அதை வந்து நம்ம போக சொல்லணும். அது வரும்பொழுது நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த முறை அனைவரும் நம்முடைய கிறிஸ்டின்கள் மூலிமா அனைவரையும் வாழ்த்துக்கிறோம். நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ப்ளஸ் கடவுளோடு இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து கடவுள் சார்ந்தவர்கள், கடவுள் மொழி சார்ந்தவர்கள். கரெக்டா? எழுத நிற்போமா? உங்களுக்கோசரம் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். பங்கு தந்தைக்காக அவர் செய்த நமக்கு எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கணும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லமையும் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிறந்த குழந்தை இயேசுவின் நம்முடைய இல்லத்திலும் இருக்க அவருக்கு சாட்சியுள்ள மகளாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறையாக அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.